पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, நாம் இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 61வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்தை பக்தியோடு 3 மாதங்கள் ஒருவர் பாராயணம் பண்ணினால் அவர்கள் வெங்கடேசனோடு உரையாடும் பாக்கியம் பெறுவார்கள் என்று வசிஷ்டருக்கு பிரம்மதேவன் சொல்லியுள்ளார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். இதிலே 61வது திருநாமத்தை சொல்லும் பொழுது தன் தகப்பனாருடைய வரலாறை நினைத்து பார்க்கிறார் நாரத பகவான். நாரத பகவானுடைய தகப்பனார் பிரம்மதேவன், நமக்கு தெரிந்த விஷயம் அது. அந்த பிரம்மதேவனை முதலிலே சிருஷ்டித்தது எம்பெருமான். பிரம்மதேவனை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, பிரம்மதேவனுக்கு வேதங்களையும் உபதேசித்தான். சேதாஸ்வதர உபனிஷத் என்கிற உபனிஷத் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் வேதாம்ச சர்வான் பிரகிணோதி தஸ்மை என்று எந்த புருஷோத்தமன் ஆதியிலே வேதங்களை படைத்தானோ, வேதங்களை படைத்ததோடு நிற்காமல் அந்த வேதங்களை பிரம்மதேவனுக்கு கொடுத்தானோ. வேதங்களை இறைவன் படைத்தான் என்று சொல்வது சரியா? எப்படி அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினாய் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், அது சரியான சொல்லாட்சி அல்ல. வேதங்கள் எப்பொழுதும் இருக்கின்றன, நித்தியங்கள் என்று தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஈஸ்வரன் வேதத்தை படைத்தான், ஈஸ்வரன் வேதத்தை உருவாக்கினான் என்று நாம் கொள்வதில்லை. எப்படி ஜீவாத்மாக்களுக்கு ஆதி கிடையாதோ, ஜீவாத்மாக்களை எப்படி இறைவன் படைக்கிறான் என்பதற்கு பொருள், ஜீவாத்மாக்களை அவர்கள் புண்ணிய பாபத்துக்கு ஏற்பட்ட உடலிலே புகுத்தி வைத்து நடாத்தி வருவதை ஜீவாத்மாக்களை படைப்பது என்று சொல்கிறோம். உண்மையிலேயே மூலப்பிரகிருதி என்கிற அச்சேதனத்தையும் இறைவன் படைக்கிறான் என்பதல்ல. அச்சேதனமாகிற மூலப்பிரகிருதியும் அனாதியாக இருக்கிறது. அதாவது மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு என்று சொல்வதைப் போல, நமது வைதிக மதத்திலே எம்பெருமான் படைக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜீவாத்மாவை படைக்கிறான், ஒரு மனுஷனை படைக்கிறான், என்னை படைக்கிறான் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஜீவாத்மாவினுடைய புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றபடி ஒரு உடலோடு அவைகள் இணைக்கிறான் என்பதை தான் படைக்கிறான் என்று சொல்கிறோம் என்று வேதாந்தத்திலே நமக்கு நிலைநாட்டி காட்டியுள்ளார்கள்.
அதே மாதிரி இந்த மூலப்பிரகிருதி என்கிற பொருள் உண்டே, அதிலிருந்து தான் 23 அச்சேதன பொருள்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்த 24 பொருள்களுக்கெல்லாம் ஆதியாக உள்ள மூலப்பிரகிருதி இருக்கே, அதையும் இறைவன் படைக்கிறான் என்றால் அதனுடைய சொரூபத்தையே கூட மாற்றி அமைக்கிறான் என்று சொல்லலாமே ஒழிய அந்த பொருளும் எல்லா நாளும் இருக்கின்றன. ஆகையினால இந்த சம்பிரதாயத்திலே, வைதிக சம்பிரதாயத்திலே இவைகளுக்கெல்லாம் படைப்பு என்பதை நாம் ஓரளவு வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட் என்று சொல்கிறார்களே, அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வேதத்தை படைப்பது என்றால், வேதம் நித்தியம் என்பதோடு முரண்படாமல் என்ன பொருளிலே சொல்கிறோம் என்றால், முன்கல்பத்திலே, அதையாவது இப்பொழுது நடக்கக்கூடியது ஸ்வேதவராக கல்பம் என்று சொல்கிறோம். இதற்கு முன் உலகத்தின் இந்த அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புக்கு எம்பெருமான் பிரம்மதேவனை படைப்பு கடவுளாக நியமிப்பதற்கு முன் அந்த பிரம்மதேவனை படைத்து, பிறகு பிரம்மதேவனுக்கு இந்த உலகத்திலே உள்ள பொருளை படைப்பதற்கு மேனுவல் போல, ஹேண்ட்புக் போல வேதத்தை கொடுக்குறான். ஆனால் வேதம் என்பது அதற்கு முன்னாடி உண்டா அந்த சமயத்தில் என்றால், நன்கு டெக்னிக்கலாக ஆய்ந்து பார்த்தால் அப்பொழுது வேதம் இந்த வடிவத்தோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் வேதம் என்பது ஒலிகளின் தொகுப்பு தானே, சப்தராசி தானே. அந்த ஒலி வானமே பஞ்சபூதங்களிலே ஆகாசம், ஆகாசம் என்கிற பூதம் அழிந்த பிற்பாடு, அது அழிவதென்றால் அகங்காரத்தோடு அது ஒடுங்கின பிற்பாடு, அகங்காரம் மகத்திலே ஒடுங்க, மகத் மூலப்பிரகிருதியிலே ஒடுங்க, எல்லாம் ஒடுங்கி போகிற நிலை பிரளயம். அப்பொழுது ஆகாசமே ஓடின பிற்பாடு ஆகாசத்திலே இருக்கக்கூடிய ஆகாசத்தின் பண்பான ஒலி இருக்கவே முடியாது. சௌர் இருந்தால் தான் சித்திரம், சௌரே போனால் சித்திரம் எப்படி இருக்கும்? ஆகையினால அப்பொழுது வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முரண்பட்டதாக இருக்கும். பின்ன வேதம் எப்பொழுதும் இருக்குது, நித்தியம், வேதங்களை படைத்தான் என்று சொல்வது தவறு என்றெல்லாம் சொல்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்றால், அதற்கு முன்கல்பத்திலே வேதத்தை எந்த முறையிலேயே ஓதி வந்தார்களோ, எந்த ஸ்வரத்தோடே ஓதி வந்தார்களோ, எந்த முறையிலே ஆணுபூர்வியிலே தொடர்பிலே ஓதி வந்தார்களோ, அதே தொடர்பிலே அந்த வேதங்களை அதே உச்சரிப்போடு கூட ஸ்வரங்கள் மாறாதபடி பிரம்மதேவனுக்கு எம்பெருமான் உபதேசிக்கிறான். முதல்ல வேதம் எப்படி இருந்தது, முதல்ல ஆத்மாக்கள் எப்படி இருந்தன அப்படின்னு கேட்டால் அவைகளுடைய ஆதியை நம்மாலே தேட முடியாது. அனாதி என்று சொல்கிறோம். நாம் என்றைத்தான் முதல் பாவம் செய்தோம், என்றைக்கு நாம் முதல் பிழை செய்தோம், அந்த நாளை பார்க்கலாம் என்றால் அந்த நாளை கணக்கிடுவது ரொம்ப அரியது. ஆகையினால்தான் அதனுடைய ஆதி தெரியாது என்று அனாதி என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட வேதத்தை எம்பெருமான் பிரம்மதேவனுக்கு முன் கல்பங்களிலே எப்படி இருந்ததோ அப்படியே உபதேசித்தான். ஆகையினால பிரம்மதேவனை படைத்து அவனுக்கு வேதத்தை எம்பெருமான் உபதேசித்தான். இதை உபனிஷத் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், பிரம்மாவை முதலிலே படைக்கிறான், வேதாம்ச சர்வான் பரிணோது தஸ்மை, எல்லா வேதங்களையும் அவனுக்கு உபதேசிக்கிறான் என்று எம்பெருமானுடைய பெருமையை சொல்கிறது. அப்படி பிரம்மாவை சிருஷ்டித்து அவனுக்கு வேதங்கள் என்கிற ஹேண்ட்புக்கை கொடுத்து, இந்த மந்திரங்களை சொல்லி இந்த பொருள்களை நீ சிருஷ்டிக்க முடியும் என்று காட்டி கொடுத்து எம்பெருமான் பிரம்மாவின் தகப்பனாராக திகழ்கிறான். பிரம்மா எம்பெருமானுடைய திருமேனியில் ஒவ்வொரு கல்பங்களே ஒவ்வொரு இடத்திலிருந்து தோன்றுகிறார் என்றெல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த கல்பத்திலே பிரம்மா எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றியிருக்கிறார். சில சமயம் நெற்றியிலிருந்து பிரம்மா தோன்றுவது உண்டு, வேறு எம்பெருமானுடைய அவயவங்களிலிருந்தும் பிரம்மா தோன்றுவது உண்டு. அதையெல்லாம் பற்றி பிரம்மதேவனே சொல்லியிருக்கிறார். ஆக எம்பெருமானும் பிரம்மதேவனை இப்படி படைக்கிறான். படைத்து பிரம்மதேவனுக்கு உறுதுணையாக வேதங்களை கொடுப்பதோடு மட்டுமல்ல, மூலப்பிரகிருதியிலிருந்து வரக்கூடிய பொருள்களெல்லாம் வைத்துதான் பிரம்மதேவன் நமக்கு புலன்களை தர வேண்டும், அந்த புலன்களோடு நம்ம இணைக்க வேண்டும். ஆகையினால எம்பெருமான் அந்த மூலப்பிரகிருதியிலிருந்து வேறுபாடுகளாக வந்து தோன்றக்கூடிய பொருள்களையும் படைத்து, அப்போது தண்ணீர், அதே மாதிரி ஆகாசம், வாயு,
பிருத்திவி, தேஜஸ் என்கிற இந்த தத்துவங்களை எல்லாம் வெறும் ஆகாசமாக இருந்ததானால், வெறும் தண்ணீராக இருந்ததானால், வெறும் நெருப்பாக இருந்ததானால் அவைகளால் பொருள்கள் உண்டாவது என்பது எளிதல்ல என்று பார்த்து அவைகளுக்கு ஒரு கலவை கொடுக்கிறான். திரிவிற்கரணம் என்றும் பஞ்சீகரணம் என்றும் சப்தீகரணம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது உண்மை என்றால் இப்பொழுது நாம் தண்ணீர் என்று பார்க்கிறோமே, அந்த தண்ணீரிலே மீது 4 பூதங்கள், அதாவது ஆகாசம், பிருத்திவி, வாயு, அக்னி என்ற 4 பூதங்களும் உண்டு. இப்போ கலப்படம் தான் எல்லாம். வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார், இறைவனே கலப்படம் செஞ்சான், அதனால் தங்க நகைகள் செய்வர்கள் கலப்படம் செய்தார்கள், வெறும் தங்கத்தால் நகை பண்ண முடியாது, செப்போடு சேர்ந்து கலப்படம் செய்து நகைகள் செய்கிறார்கள். அதன் அடிப்படையே எவ்வளவு செம்பு எவ்வளவு தங்கம் என்கிற அடிப்படையில் 22 கேரட், 24 கேரட், 18 கேரட் கோல்டெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி உலகத்தில் எல்லா பொருள்களையும் கலப்படம் ஏற்பட்டுருத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கலப்படம் செய்கிறவங்க லாபத்துக்காக செய்யும் பொழுது அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தீமை வரும் என்பதை சிந்திக்கணும் இல்லையா? ஆனால் இதுவும் அதுவும் ஒன்றாகாது. அப்படி எம்பெருமான் உண்மையிலே தனித்தங்கம் எப்படி நகையாகாதோ அதே போல் தனித்தனியான எலிமெண்ட்ஸுகள், பஞ்சபூதங்கள் தாங்களே இப்படி ஒன்று சேருவது இயலாது, காரியங்கள் செய்வது இயலாது என்று கணிசித்து இப்படி ஒன்றோட ஒன்று கலந்து வைத்தான் என்று பராசர பிரம்மரிஷி மைத்ரேயனுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த பூதங்கள் இவைகளெல்லாம் உருவாக்கி எம்பெருமான் இவைகளை பயன்படுத்தி எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் என்று சிருஷ்டியையும் பிரம்மதேவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். பிரம்மதேவன் பூ என்று சொன்னார், அப்பொழுது பூமி உண்டாயிற்று என்று வேதமே சொல்கிறது. இதிலிருந்து இப்படி புரிஞ்சுக்கலாம், பூமி உண்டாக்குறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பூ என்று. அப்படி பிரம்மதேவன் சிருஷ்டிப்பதற்கு ஏற்பாடு பண்ணி பிரம்மதேவனையே சிருஷ்டித்தவன் ஆகையினால மூவுலகம் படைத்தான் தன்னை முன்னே படைத்தான் என்று கம்பநாட்டு ஆழ்வார் சொல்கிறார். குகப்பெருமாள் பரதனோடு வந்திருக்கிறவருடைய தாயார்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறான். இவள் யாரு? இது கௌசல்யை. இவள் யாரு? இது சுமித்ரை. இவள் யார்? இது தெரிஞ்சுக்க வேண்டாமா? கௌசல்யை சுமித்ரை அறிமுகப்படுத்திட்டா கைகேயி யார் என்பது தெரிஞ்சிடும். பரதன் துயரத்தில் இருக்கான். அண்ணன் காட்டுக்கு போவதற்கு காரணமானவள் தன் அன்னை கைகேசி அப்படின்னு அவருக்கு கைகேயிக்கிட்ட அப்பொழுது ரொம்ப ஆத்திரம், கோபம் எல்லாம் இருக்குது. குகப்பெருமாளோ பரதனோடு கூட வந்திருக்கிற 3 தாயார்கள் சித்திரகூடத்தை நோக்கி பரதன் யாத்திரை செய்து ராமபாத பிரசாதகா என்று ராமனை மீட்டும் ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று வந்திருக்கான். ராமனை சிம்மாசனத்திலே வீட்டிற்க செய்ய வேண்டும் என்று வந்திருக்கான். கானகத்திலே பட்டாபிஷேகம் செய்து அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பட்டாபிஷேக பொருள்களையும் மக்களையும் அழைத்து வந்திருக்கான். அயோத்தியில் யாரும் கிடையாது, எல்லாரையும் அழைச்சி வந்துட்டான். அப்பொழுது குகன் பரதனை முதலிலே சந்தேகித்தாலும் பின்பு 1000 ராமர்கள் கூட ஒரு பரதனாக மாட்டார்கள் என்று அவனுடைய பண்பை உணர்ந்து வியந்து, தங்களுடைய தாயார்கள் 3 உண்டே, அந்த 3 இங்கே இருக்கா, யார் யார் என்று எனக்கு கொஞ்சம் தாங்கள் சொல்ல வேண்டும் என்று பரதனை கேட்கலாம். அப்போ கௌசல்யை சுமித்ரை அறிமுகப்படுத்திய பிற்பாடு பரதன் கைகேயை சொல்கிறான், இந்த அம்மா தான் 3 லோகத்தையும் முன்ன படைத்தானே பிரம்மதேவன், அவனை முன்னை படைத்தானே நாராயணன், அவனை படைத்த கௌசல்யை. அந்த பாக்கியத்தை பெறாதபடி அவனை ராமபிரானை கானகத்துக்கு அனுப்பி உலகத்தை எல்லாம் தன்னுடைய பழிச்செயலினால் ஆக்கிரமித்திருந்து எனக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்த இந்த அம்மணி தான் கைகேயி என்று சொல்கிறான். அப்பொழுது உடனே குகப்பெருமாள் கைகேயி தான் விழுந்து ரொம்ப ஆதரவோடு வணக்கம், தங்கள் தாய் அல்லவா என்று. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? இப்போது மூலகும் படைத்த பிரம்மதேவனே முன்பே படைத்தவன் திருமால். அவன்தான் திருவேங்கடமலையிலே சாக்ஷாத் வெங்கடேஸ்வரனாக காட்சியளிக்கிறான். அதன் அடிப்படையிலே இந்த திருநாமம் வருகிறது என்று நாரதர் சொல்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு ரசிக்க வேண்டும். இதுவரை நாம் சொன்னது உங்களுக்கு தெளிவாக தெரிய இதை உங்களுக்கு சுருக்கமான வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரம்மாணமாதவ் பிரசசர்ஜ தஸ்மை வேதாம்ச சர்வான் விவருணோத் விதன்வன் ஸ்ரஷ்டாரமஸ்மை பிரகிருதிஞ்ச தத்வா சப்ரம்ஹசிருட் பிரம்ம விபாதி நாம்னா.
ஆகையினால் திருவேங்கடமுடையானுக்கு பிரம்மாவை படைத்தவன் என்ற அடிப்படையிலே பிரம்மஹஸ்ருட் என்று திருநாமமாகிறது. நல்ல படைப்பாளியாக நாம் திகழ்வதற்கு நாம் மட்டும் நல்ல படைப்பாளியாக இருக்கக்கூடாது, பலரை படைப்பாளிகளாக உருவக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி பலரை படைப்பாளிகளாக உருவாக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கணும். அந்த வல்லமை நாம் பெறுவதற்கு வாய்ப்பாக திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக. பிரம்மஸ்ருஜே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.